ஒரு ஆள் ரோட்டில் நடந்து போய்கிட்டே இருந்திருக்காரு. அப்போ ரோட்டில் வந்து ஏதோ ஒரு கல் அவருக்கு கிடச்சிருக்கு. அந்த கல் எடுத்து பார்த்தோன்னே இது ஏதோ விஷயமான கல்லாக இருக்குது, இதை கொண்டு போய் நம்ம எங்கேயாவது மார்க்கெட்டில் விற்றோம்னா நமக்கு ஏதாவது காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட்டுக்கு போய் ஒரு பிஸ்னஸ் மேன் கிட்ட அந்த கல்லை காட்டி, என்கிட்ட இந்த கல் இருக்குது நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பிஸ்னஸ் மேனுக்கு அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு அது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு வைரக்கல்லுன்னு சொல்லிட்டு, ஓ வாங்கிக்கிறேனே அப்படின்னு சொன்னோன்னே இந்த ஆள் கேட்டிருக்காரு, எவ்வளோ காசு கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த ஆள் சொல்லியிருக்காரு, என்ன இது ஒரு சாதாரண கல், இதுக்கு ஒரு 50 ரூபா கொடுக்கலாம் அப்படின்னோடனே, ஐயோ இல்லை 50 ரூபாய்க்கெலாம் கொடுக்க மாட்டேன், 100 ரூபா கொடுக்குறீங்களா சொல்லுங்கள், நான் அந்த கல்லை உங்ககிட்ட கொடுத்துறேன்னொன்னே இவருக்கு வந்து ஒரு மாஸ்டர் மைண்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சு, பிஸ்னஸ் மேன் இல்லை 75 ரூபானா சொல்லி இந்த கல்லை நான் வாங்கிக்கிறேன், அதுக்கு மேலே 1 ரூபா என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும். இவங்க 2 பேரோட கான்வர்சேஷனை பார்த்துட்டு இருந்த இன்னொரு பிஸ்னஸ் மேன் வந்து இந்த ஆள்கிட்ட, இந்தாப்பா இந்த கல்லை நான் வாங்கிக்கிறேன், நீ 100 ரூபா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு 100 ரூபா கொடுத்துட்டு அந்த கல்லை வாங்கிட்டு போயிடுறாரு. 2 பேருக்குமே அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அப்போ இந்த முதல் பிஸ்னஸ்மேன் வந்து இந்த ஆள்கிட்ட வந்து சொல்கிறாராம், அட அடி முட்டாளே, அந்த கல்லோட விலை என்னன்னு தெரியுமா உனக்கு, கோடி ரூபாய்க்கு பெறும், அதை போய் நீ 100 ரூபாய்க்கு கொடுத்துருக்கியே, உனக்கு எதனா அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டாராம். உடனே இந்த ஆள் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே, எனக்கு அந்த கல்லோட மதிப்பு வந்து 100 ரூபா தான், அதை எடுத்துகிட்டு வரும்போது 100 ரூபா கிடைச்சா போதும் அப்படின்னு தான் நான் வந்தேன், ஆனால் உனக்கு அதோட மதிப்பு கிட்டத்தட்ட கோடி ரூபா பெரும் தெரியும் இல்லையா, அதை தெரிஞ்சுமே ஒரு 25 ரூபாய்க்கு நீ அதை கோட்டை விட்டுட்டியே, இனிமே உன்னால நிம்மதியாக தூங்க முடியுமா அப்படின்னு சொன்னானா. அப்போதான் அந்த ஆள் குறைஞ்சிது, ஐயோ தப்பு பண்ணிட்டோமே விட்டுட்டோமே அப்படின்னு தோணுச்சான். இந்த மாதிரி தான் எல்லாருமே வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான பொருட்களை இல்லை ரொம்ப முக்கியமான உறவுகளை வந்து தொலைச்சிட்டு ஐயோ போச்சே அப்படின்னு அங்கலாச்சுப்போம். அது மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதோட மதிப்பு தெரிஞ்சிச்சுன்னா அதை எப்படியாச்சும் உங்ககிட்ட தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தயவு செஞ்சு மதிப்பு தெரிஞ்சு விட்டுடாதீங்க. இந்த மாதிரி உங்களோட மதிப்பு தெரிஞ்சு யாராவது உங்களை விட்டுட்டு போயிருந்தாலோ, இல்லை நீங்கள் யாரோட மதிப்பு தெரிஞ்சு சூழ்நிலைகள் காரணமாக அவர் விட்டுட்டு வந்திருந்தீங்க அப்படின்னாலோ, இந்த ரீலுக்கு வந்து ஒரு லைக்கை தட்டிட்டு போங்க. அட்லீஸ்ட் மனசில் ஒரு கொஞ்சம் அமைதியாச்சு கிடைக்கட்டும்.